எம்டினஸ் இருக்கும் நிறைய பேர். அது விரக்தியா பேச வைக்கும். அப்படி இல்லை, நான் ஆண்டவர் பிள்ளை தான், ஆனாலும் பாவியா இருந்த என்னை தெரிந்தெடுத்து பரிசுத்தமாய் மாற்றினாருங்கிறது தான் தாழ்மை. அல்லேலூயா. வெறுமை எப்படின்னா என்னத்தை கண்டு என்னத்தை சாப்பிட்டு என்னத்தைன்னா போயிடும் எல்லாமே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, எனக்கு டயபெட்டிஸ்க்கு மேலே அதிகாரம் இருக்கு, சுகர் மேலே என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு. அதனால தான் சுகர் சாப்பிட்றது இல்லை நான். உண்மைதானே? அதிகாரம் இல்லைன்னா என்ன ஆகும்? ஸ்வீட்டாக பார்த்து கடைக்கு போகும்போதெல்லாம் யாரும் இல்லை, பரவாயில்ல வாங்க போ ஒரு 1/2 கிலோன்னு வாங்கி சாப்பிட்றதுக்கு என்ன துட்டா இல்லை? ஹலோ, நீங்கள் சக்கரை போட்டு கொடுத்தா கூட நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அது மேலே எனக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. என்ன சூப்பர் விளக்கம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. இப்போ அதுக்கு மேலே அதிகாரம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அது என்னை ஆட்கொள்ளும். ஸ்வீட் சாப்பிடு, சர்க்கரை நிறையா போட்டு சாப்பிடு அப்படின்னு. ஆனால் அது மேலே அதிகாரம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், நான் ஒன்றெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிளைனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் உடம்பை நாம் ஆள வேண்டும், சரீரம் நம்மை ஆளக்கூடாது. ஆமென். உணவை நாம் ஆள வேண்டும், உணவு நம்மை ஆளக்கூடாது. ஸ்வீட்டை நாம் ஆள வேண்டும், ஸ்வீட் நம்மை ஆளக்கூடாது. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? முடியல பாஸ்டே. சிலர் சொல்லுவாங்க, முடியல பார்த்தாலே பரங்குதுண்ணா, உனக்கு சீக்கிரம் பரன்னு குழி வெட்ட வேண்டியதாக இருக்கும். அதனால ஜாக்கிரதை. தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அது மேலெல்லாம் நமக்கு அதிகாரம் வேணும். பிரைஸ் தி லார்ட். அதிகாரம் இருக்கா இல்லையா? ஆளை கற்றுக்குங்க, மாற்றி சாப்பிட்டு பாருங்கள், வேறு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தானியம், அரிசிக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம அரிசியை சாப்பிட்டு வாழ்ந்தவங்க. அரிசி சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தி இருக்கும். ஆனால் மாற்றி சாப்பிட்டு பாருங்கள், அது பயங்கர உங்களுக்கு எஃபெக்டை தரும். காய்கறியை சாப்பிட்டு பாருங்கள், காய்கறியை அரைச்சி குடிச்சு பாருங்கள், பெரிய ரிசல்ட் வருது. அல்லேலூயா. இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் யார் பாஸ்டர் இந்த காலத்தில் அரைச்சி குடிக்கிறது? குடிக்காது போ, எனக்கு என்ன? ஆமாம் அப்படின்னு விட்டுற முடியுமா? முடியாது. எனக்கு என்ன செய்ய முடியாது? அவங்க மேலே கன்சர்னோடு நான் என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சார், கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நாளின் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேச போகிறீர் ஆண்டவரே. உடைய வார்த்தை அவ்வளவு எங்களுக்கு தேவையோடு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு நீர் இடைப்படும், பேசும். உடைய ரேமா பேசப்பட்ட வார்த்தை எங்களுக்கு தரணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். நாம் ஒரு வேறு பகுதியை வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2 and verses from 18. तो हिंदी में बताइए. प्रकाशित वार्ता वाक्य 2 अध्याय 18 से अंत तक. ठीक है, पढ़ेंगे. படிப்போமா? 18. தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ, நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரத்திலே தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன்.
அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுடைக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன? இன்னும் 2-3 வசனம் இருக்கு. தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஆமென். கைகளை உயர்த்தி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நான் சொன்னேன், கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் அப்படின்னா. எப்பவுமே முழுசா செய்ய கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். எதை சொன்னாலும் கர்த்தர் நமக்கு சொல்றாருன்னு சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபைகளை குறித்து யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அன்பான சீஷனாகிய யோவான், அவர் நாடு கடத்தப்பட்ட போது, நல்லா கவனிங்க, அவர் கிறிஸ்துவின் நிமித்தம், இயேசுவை அவருடைய சீஷனாய் இருந்தது நிமித்தம், இயேசுவின் சீஷனாய் அவர் வாழ்ந்தது நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டு அவர் எண்ணெயிலே வேக வைக்கப்பட்டார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எண்ணெயிலே போட்டு அவரை வேக வைக்கிறார்கள். நல்லா கொதிச்சுட்டே இருக்கும்போது இவர் எந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்றார். இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்பான தெய்வம், அவர் மிகவும் இரக்கமுள்ளவர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் சொல்றாரு, ஏப்பா ஒரு பக்கம் நல்லா வேகலை, திருப்பி போடுங்கன்ற. திருப்பி போட்டு அவரை வேக வைக்கிறார்கள். அதில் அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று சரித்திரம் சொல்லுகிறது. உடனே அவரை அங்கிருந்து எடுத்து அவரை நாடு கடத்துகிறார்கள். என்ன தீவுமா அது? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. பத்மூஸ். பத்மூஸ் என்னும் தீவுக்கு அவரை நாடு கடத்துகிறார்கள். அங்கே அவர் சும்மா இல்லை. அவருக்கு ஒரு ரொட்டியும் கொஞ்சம் போல தண்ணீரும் கொடுக்கப்பட்டது. அதை சாப்பிட்டு விட்டு நாளெல்லாம் கல் உடைக்க வேண்டும். கல்லை உடைத்து 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 அதை ஏற்றுமதி செய்து வேற அங்குடைய நாடுகளுக்கு அனுப்பப்படும். அந்த சூழ்நிலையில்தான் அவருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைத்தது. என்னவென்றால், இயேசு தோன்றி அவர் என்னெல்லாம் அவரை காண்பித்தார், என்னெல்லாம் சொன்னார் என்பதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு பெயர் தான் என்னது? வெளிப்படுத்தின விசேஷம். அது யாரால் எழுதப்பட்டது? பரிசுத்த யோவானால் எழுதப்பட்டது. இயேசு தோன்றி, தாமே தோன்றி, 1ஆவது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அவரே தன்னை காட்சி கொடுக்கிறார். அவர் பார்க்கிறார், அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கிறது, அவருடைய முடி அவ்வளவு அழகா இருக்கிறது, அவருடைய கால்கள் அவ்வளவு கம்பீரமா இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து இயேசு தாமே தோன்றி காட்சியளித்த எல்லா காட்சிகளையும் யோவான் எழுதி வைத்திருக்கிறார். அதில் விசேஷமாய் கடைசி நாட்களிலே நடக்க போகிற காரியங்களை அவர் எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் தான் வேதாகமத்துக்கே ஒரு விடை கொடுக்கிற காரியம். பரலோகத்தை குறித்து நிறைய ரெவலேஷன் எழுதியிருக்கிறார். பரலோகம் எப்படி இருக்கும், அங்கே என்ன ஆறு ஓடுகிறது, எப்படி நாம் சாப்பிடுவோம், என்னெல்லாம் அங்கே இருக்கிறது, அங்கே மன்னா, மறைவான மன்னா இருக்கிறது, அங்கே புசிப்பதற்கு பழங்கள் இருக்கிறது, பளிங்கு நதி இருக்கிறது என்றெல்லாம் அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர் தான் சொல்லுகிறார், அங்கே ரோடெல்லாம் எப்படி இருக்கும், தங்கமாய் இருக்கும், சுத்த பொன்னினால் ரோடு போடப்பட்டிருக்கும் என்பதை எல்லாம் வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். சுவிசேஷம் அல்ல, விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம். பாஸ்டர்ஸே வெளிப்படுத்தின சுவிசேஷம் சொல்லுவாங்க, ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். இது வெளிப்படுத்தின சுவிசேஷம் அல்ல, வெளிப்படுத்தின விசேஷம். த ரெவலேஷன், த ஸ்பெஷல் ரெவலேஷன். தேவனால் கொடுக்கப்பட்ட எந்த மனிதனுக்கும் தரப்படாத அல்லது எந்த மதத்திலும் சொல்லப்படாத ஒரு காரியம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். பிரகாஷித் வாக்கியா, பிரகாஷித், பிரகாசம் அடிச்ச,
வெளிப்படுத்தப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் தான் இவைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்ட பல சபைகள் இருந்தது. பவுலால், பேதுருவால், இன்னும் சீஷர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட ஏராளமான சபைகள் இருந்தது. ஆனால் கர்த்தர் 7 சபைகளை தெரிந்தெடுத்துக் கொண்டு 7 சபைகளை முன்குறித்து அந்த 7 சபை தூதர்களுக்கும் ஊழியர்களுக்கும் எழுதுகிற வாக்கியம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். அதிலேயும் விசேஷமாய் 2-3 அதிகாரங்கள். சபைகளுக்கு தேவன் கடைசி நாட்களில் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை தேவன் வெளிப்படுத்தி கொடுத்த அற்புதமான வார்த்தைகள் தான் இப்பொழுது நாம் வாசித்தவைகள். அல்லேலூயா. அதிலே 2 சபைகளை நீங்க 7 சபைகளை பட்டியலிடுங்க. போய் வீட்டில் போய் உட்கார்ந்து 7 சபைகளையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிற, நல்ல கவனிங்க, நல்ல பைபிளை படிக்க நான் சொல்லி தரேன். என்ன பண்ணோம், ஒரு நோட் புக் எடுத்துங்க, இல்லை பேப்பர் எடுத்துங்க. முதல்ல 7 சபைகளின் பெயர்கள், 7 சபைகள் தூதர்களுடைய பெயர்கள். அதில் சிலருக்கு இருக்கு, சிலருக்கு இல்லை. 7 சபைகளுக்கும் கர்த்தர் கொடுத்த மைனஸ் பாயிண்ட்ஸ், அதாவது எதிர்மறை கருத்துக்கள். 7 சபைகளுக்கும் கர்த்தர் கொடுத்த நேர்மறை கருத்துக்கள், அதனுடைய விளைவுகள். அதாவது நீ இப்படி இருந்தா கர்த்தர் உனக்கு என்ன தருவேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இதையெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு 7 காலமா பிரிச்சு 7 சபைகளின் பெயர்களை எழுதி அதுல ரெஃபரன்ஸ்னு ஒன்று போட்டுங்க. இருப்பிடம் எந்த இடத்துல இருக்குது, எந்த காரியத்தை சொல்லுது என்று நீங்கள் குறித்துக் கொள்வீர்கள். ஆனால் பைபிளை ரொம்ப அழகா படிக்கலாம். 7 சபைகளுக்கும் கொடுக்கப்பட்ட அற்புதமான வெளிப்பாட்டை நீங்கள் படித்து ஆசீர்வதிக்கப்படலாம். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படி நீங்க யாராவது படிக்கிறீங்களா? அப்படி உண்மையாவே படிக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பட்டியல் போட்டு எழுதி அப்படிலாம் படிக்கிறீங்களா? போடுங்க. டைம் செலவு பண்ணுங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணுங்க. போட்டு படிச்சு பாருங்க. அற்புதமான ரெவலேஷன் கிடைக்கும் உங்களுக்கு, கர்த்தருடைய செய்தி கிடைக்கும். அல்லேலூயா. ரைட். இப்போ நான் எடுத்துக்கொண்ட அந்த சபை தான் தியத்தீரா சபை. தியத்தீரா சபை, இங்கே தியத்தீரா சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு என்ன, அது எப்படிப்பட்ட சபை, அதனால் அதுக்கு என்ன லாபம் கிடைத்தது, என்ன கர்த்தர் அதை உணர்த்துகிறார், அது எப்படி இருந்தது. 7 சபைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். வீட்டில் போய் வாசிங்க. நான் சொன்னேன், பிலதெல்பியா, பெர்கமும், தியத்தீரா, சர்தை, அப்புறம் எபேசு, லவோதிக்கேயா, இன்னும் ஒன்று இருக்கு சிமிர்னா. இதுல சிமிர்னாவுக்கும் பிலதெல்பியாவுக்கும் கர்த்தர் ஒரு மைனஸும் சொல்லல. 2 குறித்து நல்ல கமெண்ட் பண்றாரு. யூ ஆர் வெரி குட், நீ நல்லவன், நீ இப்படி செய்யற, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற சபை என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் மற்ற சபைகளுக்கெல்லாம் கடிந்து கொள்கிறார். மற்ற சபைகளை என்ன செய்யறாரு, மற்ற 5 சபைகளையும் கடிந்து கொள்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அதுல ஏதோ மைனஸ் இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா சொல்றாரு. அதையெல்லாம் கிரகித்து கொண்ட சபைகள் விழித்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறது. நீங்க கவனமா கேட்டா தான் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் புரியும். அல்லேலூயா. நீங்க உன்னிப்பா படிக்கணும், எழுதணும். நான் சொல்லியிருக்கேன், வேத வசனம் சொல்லி கொடுக்கும்போது எங்க உங்க நோட் புக்கெல்லாம் காணும். வேர் இஸ் யுவர் நோட் புக், வேர் இஸ் யுவர் பைபிள்? ஒரு வாரம் தானா? தோத்துறோம். நோட் புக் வேணும்ல? சரி, அடுத்த வாரம் எடுத்துட்டு வாங்க. இப்போ இருக்கிறத நீங்க யூடியூப்ல கேட்டு எழுதுங்க. ரைட், கவனிக்கலாம். இப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சபையை எப்படிப்பட்ட சபையாம், அதை அழகாக ஒரு பெரிய பணக்கார சபை என்று சொல்லி கமெண்டேட்டர்ஸ் சொல்லுகிறார்கள். இந்த சபை குறித்து எழுதும்போது கமெண்டேட்டர்ஸ் சொல்லுகிறார்கள், இந்த சபை மிக ரொம்ப பணக்கார சபை. எப்படின்னா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சபையை குறித்து சொல்லுகிற காரியங்கள் அதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஒரு அருமையான பெண்மணியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அம்மா பேர் என்ன? இந்த ரத்தாம்பரம் விற்கிற அந்த அம்மா இருப்பாங்களே, லீதியால். வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம். என்னப்பா என்னப்பா அனனியா சஃபீராலா? ஓகே, இந்த ஒரு நிமிஷம்.
இந்த நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இரண்டாம் அதிகாரம் சாரி 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. 16, 14 அப்போஸ்தலர் நடபடிகள் 16, 14. தியத்தீரா ஊராளும் லிசன் மீ ரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவர்களும் ஆகிய லீதியாள் எஸ் வாசிமா போதும். கவனிங்க, இப்ப லீதியாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. லிசன் மீ, நல்லா கவனிங்க, என்ன பார்க்கணும், பார்த்தாதான் புரியும், என்ன கவனிச்சாதான் புரியும். லீதியாள் என்கிறவள் என்ன விற்கிறவளா இருந்தாலும் ரத்தாம்பரம் விற்கிறவர்களா இருந்தாள். அப்படின்னா அந்த ஊரை படி நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதை சொல்லி தரேன். ரத்தாம்பரம் விற்கிற பணக்கார ஒரு சபைதான். எந்த சபை சொல்லுங்க, பேசுங்கப்பா. தியத்தீரா ஊர் அவ்வளவு பணக்காரர்கள் வாழ்ந்த இடம், பெரிய பிசினஸ் சென்டர். அந்த காலத்திலேயே 2000 வருஷத்துக்கு முன்பாகவே ஒரு பெரிய பிசினஸ் சென்டராக விளங்கினது தான் தியத்தீரா. ரத்தாம்பரம் விற்கிறவளும், ரொம்ப அழகான வசனம், என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவள் தேவனை வணங்குகிறவளும், அப்படித்தானே எழுதியிருக்கு. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு worshipper of God, தேவனை ஆராதிக்கிறவள். சொல்ல பணக்காரனுக்கு இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றான், பணம் இருக்கிறதுனால எனக்கு என்ன வேண்டாம், கடவுளும் வேண்டாம், கிருபையும் வேண்டாம், அவருடைய பிரசனம் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏன், எனக்கு காசு இருக்கு. காசு இருந்தா எல்லாம் இருக்கா? காசு இருந்தா எல்லாம் இருக்கா? சொல்லுமா, நீ சொல்லு. காசு இருந்தா எல்லாம் வந்துருச்சா? வரல. ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் ஹாஸ்பிட்டல் போய் தானே எனக்கு சுகம் வந்துச்சு, மருந்து மாத்திரை கொடுத்து தானே. நான் கேட்குறேன், சிஎம்சியில் டெய்லி 300 பணம் வெளியே போதே, அதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை கொடுக்கலையா? மருந்து மாத்திரை டாக்டர் கொடுப்பான், ஆனால் சுகமாக்க முடியாது. சுகமாக்குகிறவர் யார்? கர்த்தர். எல்லாம் கையெழுத்தி சொல்லுங்க, சுகமாக்குகிறவர் யார்? கர்த்தர். அல்லேலூயா. சுகத்தை தருகிறவர் ஆண்டவர் மாத்திரமே. அப்போ காசு எல்லாத்தையும் சாதிக்க முடியாது, பணம் எல்லாத்தையும் செய்து விட முடியாது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். கைகளை வைத்து சொல்லுங்க. அப்ப பணம் எல்லாம் இல்ல, ஆண்டவர் இருந்தா எல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஏற்ற நேரத்தில் எல்லாத்தையும் தருவா. அப்படிப்பட்ட பணக்கார ஸ்திரீ கர்த்தரை ஆராதிக்கிறவள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை வணங்குகிறவள், worshipper of God, கர்த்தரை ஆராதிக்கிறவள். எப்படி இருந்தாதான், அவள் பவுல் பேச 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 அவருடைய இருதயம் என்ன ஆயிட்டான்? அவருடைய இருதயம் என்ன பண்ணாச்சு? திறந்தது. நான் இப்போ உங்களுக்கு பேச பேச இருதயம் திறக்கிறது, கண்கள் மூடுகிறது. தோத்திரம். நான் உங்களுக்கு பேச பேச என்ன நடக்குது? தில் கோல்தா ஹை, ஆங்க் பங்கர்தா ஹை. यही होता ना, बोलिए भैया, அதுதானே நடக்குது. தில் கோல்தி ஹை, ஆங்க். இருதயம் திறக்கிறது, கண்களும் திறந்து நம்மை பார்க்கிறது, வார்த்தையை கிரகிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை வைத்து சொல்லுங்களேன் அல்லேலூயா. இப்போ நான் நேரலானால கரெக்டா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை சுருக்கமா உங்களுக்கு 10:30க்குள்ள முடிக்கிறதுக்கு பிரயாசப்படுறேன். நீங்களும் கோஆபரேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பேசிடலாம். இந்த சபை எப்படிப்பட்ட சபையாம்? பணக்கார சபை, பெரிய தனவந்தர்கள் இருந்த சபை, தொழில் அதிபர்கள் எல்லாம் வந்து ஆராதனை செய்த சபை. அப்படிப்பட்ட சபைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அதாவது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சில ரகசியங்களை உங்களுக்கு சொல்லி தரேன்.
7 சபைகளுக்கும் கொடுக்கப்பட்ட செய்தியில இந்த சபைக்கு தான் பெரிய செய்தியை கொடுக்கிறார். எத்தனை வசனம் வந்துச்சு? 18 இருந்து எது வரைக்கும் வருது? எது வரைக்கும் சொல்லுங்க? 26 வரைக்கும். இந்த மாதிரி செய்தி வேற எந்த சபைக்கும் தரப்படல. இந்த தியத்தீரா சபைக்கு தான் கர்த்தர் இவ்வளவு பெரிய செய்தியை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப பெரிய செய்தி கொடுக்கறதுனால இது சூப்பர் சபைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எந்த சபைக்கு தான் நிறைய செய்தி கொடுக்க வேண்டியது இருக்கும்? எந்த சபை ரொம்ப குறைவா இருக்கோ அதுக்கு தான் நிறைய செய்தி கொடுக்கணும். அது இந்த சபை கொஞ்சம் குறைவா தெரியுது, அதனால கர்த்தர் நீளமா பேசியிருக்காரு. இன்னைக்கு நம்ம அதை சுருக்கமா பார்க்க போறோம். வாசிக்கலாமா? அவர் சொல்றாரு இந்த சபையை குறித்து எழுதும் போது, வாசிக்கலாம். அந்த 18ஆம் வசனத்தை வாசிமா. லிசன் லிசன். எழுதுகிறதாவது, அக்கினி ஜுவாலை போட்ட கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள. கவனிங்க, அவரை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போதே, கர்த்தரை குறித்து சொல்லும் போதே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? சொல்லணும் சத்தமா. அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? அக்கினி ஜுவாலை. சத்தமா சொல்லுங்க, அக்கினி ஜுவாலை. நான் இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்ரே மெஷின் அல்லது இன்னொன்று இருக்கு, ஸ்கேனிங்கா, ஸ்கேன் மெஷினை போன்று காணப்படுகிறது. அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதா? அக்கினி ஜுவாலை. அப்படியே அக்கினி ஜுவாலையில போட்டா எதனால என்ன ஆகும்? பஸ்மமாயிரும். அவருடைய ஜுவாலை அக்கினி ஜுவாலை போன்றவருடைய கண்கள் எதையும் பகுத்து ஆராயக்கூடியதா இருக்கிறது. இப்போ இப்படி இருக்காங்க. உங்க முகத்தை பார்த்து நான் சொல்லுவேன், உங்க தலையை பார்த்து இப்படி சொல்லுவேன், உங்க நிறத்தை பார்த்து சொல்லுவேன், உங்க உடையை பார்த்து நான் கமெண்ட் பண்ண முடியும். ஆனா உங்க உள்ளத்தை பார்த்து கமெண்ட் பண்ண முடியுமா? யாருக்கு தான் தெரியும் உள்ளம்? ஆனால் தான் அடுத்த வசனம் சொல்லுது கடைசியில, அவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்கிற கர்த்தர். ஹலோ, இப்போ பால் இங்க உட்கார்ந்துருக்காப்புல, பால் என்ன பார்க்கறது எனக்கு தெரியுது. அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? தெரியாது. ஏன்னா உள்ளத்தில் நினைக்கிறது அவருக்கு மட்டுமே தெரியும். உள்ளம் என்ன சிந்திக்கிறது என்பதை அவர் மாத்திரமே அறிவார். ஆனால் உள்ளிந்திரியங்களை ஆராய்கிற கர்த்தர், அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? அக்கினி ஜுவாலையை போன்றிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெராக்ஸ் மிஷின் பாத்தீங்களா? அதுல ஒரு லைட் வரும். அது நீங்க இந்த புக்கை அப்படி கொண்டு போய் வச்ச உடனே இங்கிருந்து ஒரு லைட் அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படி போன உடனே அடுத்த கீழே ஒரு பேப்பர் வரும். இங்க மேல வச்சதை கீழே உள்ள பேப்பர்ல அப்படியே பிரிண்ட் எடுத்து வெளியே தள்ளிடும். அதே மாதிரி இருக்கு. அது என்ன? அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு மெஷினே இன்னொன்னு அப்படியே எடுக்க முடியும்னா, உன்னையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தர் நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்ப்பாரா மாட்டாரா? ஒரு அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க, அவர் என் உள்ளத்தை அறிந்திருக்கிறார், என் எண்ணங்களை அறிந்திருக்கிறார். என் எண்ணங்கள் அவருக்கு தெரியும். நான் என்ன யோசிக்கிறேன், என்ன நினைக்கிறேன். ஒருவேளை இப்போ இந்த மைண்ட் ரீடிங்லாம் கற்றுருக்காங்க. மைண்ட் ரீடிங் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு உங்கள் முகத்தை வச்சு சொல்லிடுவான். அதுக்கு பேர் மைண்ட் ரீடிங். உள்ளத்தை அப்படியே கொஞ்சம் கண்டுபிடிச்சி படிச்சுக்கிறது. அவன் வேணா யூகமாக சொல்லுவான் எப்பயாவது. ஆனால் கர்த்தர் அதை அறிந்து, அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாம்? அக்கினி ஜுவாலையா இருக்கிறபடினா எண்ணத்தை எல்லாம் அறிஞ்சிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நல்லதையே யோசி. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நல்லதையே யோசி. நல்லா சொல்லுங்க. ஏன்னா நம்முடைய மண்டை தான் நிறைய நேரம் நம்முடைய சரீரத்தை கரப்படுத்துது. உங்க அல்சருக்கு காரணம் என்ன தெரியுமா? எத்தனை பேருக்கு அல்சர் இருக்கு? ஸ்டமக் அல்சர் இருக்கா? அதுக்கு பேரே என்ன தெரியுமா? வயித்தெரிச்சல். அது எப்படி வருது? அல்சர் எப்படி வருது? வயித்தெரிச்சல். எண்ணம் சரியா இருந்துச்சுன்னா, டாக்டர் சொல்ல, ஏமா இப்படி கவலைப்படுற? எண்ணம் சரியா இருந்துச்சுன்னா, கவலை இல்லாம வாழ்ந்தனா வயிற்றுல புண்ணே வராது. நான் சொல்லல, டாக்டர், அது சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். இல்லையா?
நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா? பண்ணலன்னா போய் படித்து பாருங்க. எண்ணம் சரியா இருந்துச்சுன்னா சரீரம் சரியா இருக்கும். அல்லேலூயா. எண்ணம் சரியா இருந்துச்சுன்னா நோயே வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, உங்க மைண்டு சரியாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சரீரம் சரியாயிரும். அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் ஆயிரும், மாறிடும். அதனால தான் நிறைய வசனத்தை வாசிங்கன்னு சொல்றது. அல்லேலூயா. நீங்க என்ன செய்றீங்க? வசனம் வாசிக்கிறீங்களா? என்ன வாசிக்கிறீங்க? நிறைய பேர் இந்த கதை புஸ்தகமா வச்சிருப்பாங்க. குமுதம், கல்கி, அப்புறம் மெல்கி, வேற என்ன வாசிக்கிறீங்க? இந்த பேப்பரை எடுத்தா டீ கடையில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த பேப்பரை பிரிச்சோம்னு வைங்க, அங்க இருந்து அந்த தலைப்பு செய்தி பூகம்பம் 16 பேர் மரணம்னு ஆரம்பிச்சு கடைசியா ஒரு விளம்பரம் போட்டு முடிப்பான் பத்தியா அந்த கடைசி பேஜில். அதை வரைக்கும் எழுத்து மாறாம படிக்கிற அநேகரை பார்த்திருக்கிறேன். பாவம், அவங்களுக்குள்ள அது மொத்தம் என்ன ஆகும்? உள்ள இறங்கிறோம். அப்புறம் தான் வருது வேணைய கதை புஸ்தகம். அந்த காலத்தில் இந்த ராஜ்குமார்னு ஒரு ஆள் எழுதுவார். எத்தனை பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்களோ தெரியல, நான் படிச்சிருக்கேன். பொய் சொல்ல விரும்பவில்லை, நானும் கதை புத்தகங்களை படித்திருக்கிறேன். அப்படி த்ரில்லாக இருக்கும் அந்த ஆள் எழுதுறது. அப்படியே காரில் போய் கொண்டிருந்தான், திடீரென்று மண்டையில் டமார்னு ஒன்று அடித்தது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவசர அவசரமா அடுத்த பக்கத்தை திருப்பு. இப்படிலாம் கதை படித்த நாட்கள் உண்டு. அதெல்லாம் மனிதனை கரைப்படுத்துகிறது. வேத வசனமோ என்னை சுத்தமாக்குகிறது, என்னை கரைகள் நீக்கி என்னை கழுவி எடுக்கிறது. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா வசனத்தை நிறைய சத்தமா படிங்க, படிச்சுட்டே இருங்க. அல்லேலூயா. உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், உன் உள்ளம் எப்படி இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். கரைகள் திரைகளை எல்லாம் அறிந்த கர்த்தரவர் தியத்தீரா சபையை அறிந்து வைத்திருந்தபடியினால் அந்த சபையிற்கு ஒரு முக்கியமான காரியத்தை அவர் தருகிறார். அவரை குறித்து வேதம் சொல்கிற அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றது. அவருடைய அக்கினி ஜுவாலையின் கண்களுக்கு நீ தப்ப முடியாது தம்பி, நீங்க யாரும் தப்ப முடியாது. அக்கினி ஜுவாலை போன்றிருக்கிற அவருடைய கண்களுக்கு மாறாக அல்லது விலகி ஓடுவதற்கு ஒருவரால முடியாது. காரணம், அவருடைய அக்கினி ஜுவாலை கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கும். உள்ளம் வரைக்கும் அது ஆராய்ந்து பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. நினைவுகளை சுத்தமாக்கி இந்த காலையிலே கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிறார். கையை உயர்த்தி ஒரு 5 செகண்ட்ஸ் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் கிரியைகளையும். ஆமென். இப்ப எல்லாம் கவுண்ட் பண்ணுங்க. முதல்ல இருந்து வாசிங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, வாசிங்க. உன் கிரியைகள், உன் அன்பு, உன் ஊழியம், உன் விசுவாசம், பொறுமையையும். ஆமென். கிரியைகளையே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாரு. இந்த சபை எப்படிப்பட்ட சபை சொல்லுங்க? இந்த சபை எப்படிப்பட்ட சபை? கிரியை செய்யும் சபை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியை செய்யும் சபைனா என்ன அர்த்தம்? நல்லா ஓடி ஆடி வேலை செய்யற சபை. ஒரு அல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எப்படி சபை? ஐயோ, ஊழியம் சூப்பரா நடக்குது இந்த சபையில. எப்படி நடக்குது சொல்லுங்க? ஊழியம் எப்படி நடக்குது? பிராக்டிக்கலா புரியறதுக்காக தான் இவ்வளவு ஓப்பனா சொல்றது. எப்படி நடக்குது? சூப்பரா ஊழியம் செய்யற சபை, கிரியை செய்கிற சபை. அப்படின்னா நமக்கு அது சம்பந்தமே இல்லாத சபைன்னு அர்த்தம். ஹலோ, ஓடி ஆடி ஊழியம் செய்றீங்களா நீங்க? சபை கட்டட அப்புறம் இருக்குது, உங்களுக்கு இருக்கு. சபை கட்டட வேலை முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. அதுக்காக தான் கம்முன்னு இருக்கிறது. ஹல்லேலூயா. சபை வேலை முடிஞ்ச பிறகு ஊழியமே வேறவா இருக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் உங்க இந்த கிருபையின் காலத்தில் கொஞ்சம் நீங்க தப்பிச்சு போங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறம் உங்களை விடுறதில்ல. ஆண்டவர் சொல்றாரு, தியத்தீரா சபை எப்படிப்பட்ட சபையாம்?
தயவு செய்து தொண்டை தண்ணி வத்த விடாதீங்கப்பா, நிறைய பேச வேண்டியது இருக்கு. என்ன சபை? சத்தமா சொல்லு. கிரியை செய்கிற சபை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இங்க இந்த சபைக்கு ரொம்ப பயங்கரமான கமெண்ட் எல்லாம் கொடுக்கிறாரு, பெருமையா பேசுறாரு. இந்த சபை கிரியை செய்கிற சபை. அதுவும் முன்னாடி செய்த கிரியை பார்க்கலாம், இப்ப செய்யற கிரியை எப்படிப்பட்ட கிரியையா? அதிகமான வேலை செய்யற ஊழியனா அப்படி பிடிக்கும் அந்த சபைக்கு. ஓடி ஓடி ஊழியம் செய்யற சபை. யாராவது சுகவீனம் ஆயிட்டா ஓடி போய் பார்த்து ஜெபிக்கிற சபை. யாருக்காவது ஏதோ தேவைன்னா ஓடி போய் கொடுக்கிற சபை. காரணம், இந்த சபை குறித்து கர்த்தர் சொல்றார், இந்த சபை கிரியை செய்கிற சபை. ஒரு இல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்கம்மா அந்த வசனத்தை. கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்து வந்த கிரியை பார்க்கிலும் அதிகமாய் இருக்க அறிந்திருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் சொல்றாரு, நீ கிரியை செய்கிற சபை, நீ நேசிக்கிற சபை, நீ என்னை அதிகமாய் விரும்புகிற சபை, நீ என் பின்னாடி ஓடி வர்ற சபை. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. கிரியை செய்கிற சபை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவனை நேசிக்கிற சபையா இருந்தது. தியத்தீரா சபைக்கு ஒரு 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 அடையாளம் கொடுத்தா, இப்படி நீங்க ஒரு பேர் வச்சீங்க, என்ன பேர் வைக்கலாம்? அன்புள்ள சபை. அடுத்து பிரியமுள்ள சபை. அடுத்து விசுவாச சபை. யாரோ சொன்னீங்க, சூப்பர், விசுவாச சபை. அப்புறம் துணி துவைக்கிற சபையா? துதிக்கும், சரி, துதிக்கும் சபை, ஜெபிக்கிற சபை, இயேசு கிறிஸ்து சபை, என்னமா நேசிக்கிற சபை. இப்படி பல விதத்தில் அது சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு ஆண்டவரே சொல்றார். வாசிங்கப்பா சத்தமா, எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். என்ன சபை அது? எல்லாரும் வாசிங்கன்னு சொன்னேன். 19ஆம் வசனத்தை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை குறித்து ரொம்ப அழகா சொல்றார். தியத்தீரா, நீ என்ன ரொம்ப நேசிக்கிற. தியத்தீரா, என் ஊழியத்தை செய்யற, சேவ் பண்ற, நிறைய நீ வந்து ஓடி வேலை செய்யற. I love you. தியத்தீரா, நான் உன்னை நேசிக்கிறேன். தியத்தீரா சபையே, உன்னை நான் நேசிக்கிறேன். ஆண்டவர் இப்படி எல்லாம் அதை குறித்து ரொம்ப கமெண்ட் பண்ணி சொல்றாரு. நீ நல்ல சபை, ஓடி ஆடி ஊழியம் செய்யற சபை, என்னை நேசிக்கிற சபை. அது மாத்திரமல்ல, கவனிங்களேன், அதனுடைய விசுவாசத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசமும் அன்பும் எப்பவுமே நெருக்கம் உள்ளது. நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் கேளுங்களேன், நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? கையை கொடுத்து நல்லா கேளுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? அப்போனா நீங்க நேசிப்பீங்கன்னு அர்த்தம். நேசிக்கிறீங்களா? அப்போனா நீங்க விசுவாசிப்பீங்கன்னு அர்த்தம். இந்த அன்பும் விசுவாசமும் ரொம்ப நெருங்கிய தொடர்புள்ளது. அக்கா தங்கச்சி மாதிரி. ஐயோயோ, என் தங்கச்சியவா சொல்லிட்டீங்க. நிறைய பேர் சொல்றதுக்கு கேட்குது எனக்கு. என் தம்பியவா சொன்னீங்க. ஐயோயோ, என்னைக்குனாலும் விட்டு கொடுக்க மாட்டோம்ல அக்காவை தங்கச்சியையும். விட்டு கொடுக்குறீங்களா நீங்க? அவளை பத்தி பேசாதீங்க பாஸ்டர், கசக்குது நினைச்சாவே. அப்படியா? அன்பும் விசுவாசமும் நெருங்கி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென். தேவனை விசுவாசித்தால் நீங்க அவரை அன்பு செலுத்துவீங்க. ஆமென் சொல்லுங்க. அவரை நேசிப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லி தருகிறது. இது என்ன விசுவாசமா? நல்ல கவனிங்க. விசுவாசம் அப்படின்னா அவருக்கு உண்மையா இருத்தலாம். இந்த சபையை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ என்ன விசுவாசிக்கிற அப்படின்னு சொல்ற இடத்துல என்ன அர்த்தம்? எனக்கு எனக்கு சத்தமா, எனக்கு எனக்கு எனக்கு. சரி, நீங்க உண்மையா இருக்கீங்களா? எத்தனை பேர் உண்மையா இருக்கீங்க? ஆமா, இன்னைக்கு பாருங்க,
நிறைய ஆராதனையில் ஃபுல்லாக இருந்துச்சு. இவங்க பாதி உண்மையாளர்கள். ஆராதனை முடிகிற வரைக்கும் உண்மை, அதுக்கப்புறம் எங்க இவர்களை போய் தேடுறதுன்னு எனக்கு தெரியல. காணோம். 1000 ரூபாயில உண்மையா இருக்க, 1 லட்சம் ரூபாயில ஹலோ 1000 ரூபாயில உண்மையா இருக்கிறோம். ஏன்னா 100 ரூபாய் தான் போகுது. உண்மைதானே? 1000 ரூபாய் ஆண்டவர் கொடுத்தப்போ எப்படி கொடுத்தீங்க காணிக்க? நீங்க தசம்பாகம், ஓ ஹல்லேலூயா, கர்த்தாவே உமக்கு உண்மையா இருக்க விரும்புகிறேனப்பா. 100 ரூபாய், 1 ரூபாய் சேர்த்து வேற 101. அந்த 1 ரூபாய் டொங்குன்னு கீழே விழுவும் பொட்டியில். 101. சரி, இப்போ ஆண்டவர் உங்க உண்மையை பார்த்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம்ப்பா அப்படின்ன உடனே நீங்க என்ன செய்றீங்க? சொல்லுங்க, என்ன சிரிக்கிற? அன்பு எப்பொழுதும் உண்மை உள்ளதாக இருக்கும். வல்லகத்தை உயர்த்தி சொல்லுங்க, அன்பு நேசிக்கிறேன் அப்படின்னா உண்மையாகவும் இருக்கணும். சரி, இந்த இந்த மார்ச் மாதம் தசம்பாகம் போட்டவங்களாம் கையை தூக்குங்க. மார்ச் மாதம் தசம பாகம் போட்டவங்க சும்மா நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி தானே. நான் என்ன உங்களை சரி இல்லை போலீஸ் அவளை கைது பண்ணுங்கன்னு நான் சொல்ல போகிறேன். போலீஸ் போலீஸ் வந்து பிடிச்சிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை, கையை தூக்குங்க பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி தசமுக செலுத்துனீங்களா? அப்போது எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? உண்மையாக இருந்தீங்களா? உண்மையாக இருந்தீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததில் 10ல் 1 கர்த்தர் கொடுத்தீங்களா? இல்லையா சொல்லுங்க. அப்போது அன்பு என்பது எப்படி இருக்கும்? உண்மையாக இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, உண்மையாக இருக்கும். கரங்களை ஊற்றி சொல்லுங்க, எப்படி இருக்கும்? உண்மையாக இருக்கும். உண்மையாய் நேசிக்கிற புருஷன் மனைவிக்கு உண்மையாய் இருப்பான். உண்மையாய் நேசிக்கிற மனைவி புருஷனுக்கு எப்படி இருப்பாள்? உண்மையா. அப்போ நேசமும் உண்மையும் விலக்கப்படாதது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒரு மனிதனுக்குள்ளே விசுவாசம் இருக்குமானால் அவனுக்குள்ளே அன்பும் இருக்கும். ஆமென் சொல்ல வரும். ஆமென் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அப்போ கர்த்தரை சார்ந்திருக்கிற சபை, அவருக்கு உண்மையா இருக்கிற சபை, தொடர்ந்தேச்சியாய் கர்த்தரை விசுவாசிக்கிற சபை, அதாவது கன்சிஸ்டன்ட் ஃபெய்த். எப்படி ஃபெய்த்துங்க? தொடர்ந்தேச்சியாய் கர்த்தரை நம்புகிற சபை. இதுதான் தேத்திரா சபை. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வாசிக்கலாம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு உதாரணமாக காமிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13:2 வாசிங்க வேகமா. நேரம் இல்லை. மனதில்லை, மனதில்லாமல் இல்லை. வாசி. 13:2 13:2 இருந்து அறிந்தாலும் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நல்ல கவனிங்க. இப்போ இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ எனக்கு நல்ல கவனிங்க. எனக்கு இப்போ இவனுக்குள்ள பேய், சும்மா நீ தப்பா நினச்சிக்காத, தம்பிக்குள்ள பேய் இருக்குன்னு வைங்களேன். இயேசுவின் நாமத்தில் பேய் போ அப்படின்னு உடனே போயிடுச்சு. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி போலன்னு வைங்களேன், போல. இப்போ 2வது, இப்போ உங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு ஏதோ நோய் இருக்கு, இயேசுவின் நாமத்தில் கேன்சர் வியாதி போ அப்படின்னு உடனே போயிடுச்சு. ஆனால் இதை விட ஒரு பெருசு இருக்கு, உங்களுக்குள்ள அன்பு இருக்குன்னு வைங்களேன். இப்போ அன்பு இருக்கு. ஹலோ, பவுல் சொல்றாரு, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் அன்பு உனக்கு இல்லாவிட்டால் என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. என்னடா அப்படி சிரிக்கிறீங்க? எப்பவுமே திட்டினே இருக்கிறாரு, அதான் உடனே அவனுக்கு சிரிப்பு வந்துச்சு. கரெக்ட் அவர் சொல்றது. அன்பா சொல்லலாம்ல எதுனாலும். நல்ல கவனிங்க. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் என்ன இல்லை?
அப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்குள்ள அன்பு இருக்கா? எத்தனை பேருக்குள்ள அன்பு இருக்கு? என்ன சில சொல்லுங்க, எனக்குள்ள அன்பு தான் இருக்கு அப்படின்னு. அப்படியா? கையை தூக்குங்க. அன்பாக இருக்கவங்க ரைட். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள அன்பு இருக்கு, அர்த்தம் என்ன தெரியுமா? பல வரங்களை விட நீங்கள் பெரிய வரத்தை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு அல்லையா சொல்லுங்க. பெரிய பெரிய வரங்களை விட அன்பு பெரியது. சொல்லுங்க ஆமென். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், விசுவாசமும் அன்பும் ஒன்றாகவே டிராவல் பண்ணிட்டே இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? விசுவாசமும் அன்பும் எப்படி போகுது? ஒரே நேர்கோட்டில் ஒன்று தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறவங்களாம் அன்பு செலுத்துவீங்க, அன்பு செலுத்துகிறவங்களாம் கர்த்தரை விசுவாசிப்பீங்க. அதாவது ஆண்டவருக்கு உண்மையா இருப்பீங்க, ஆண்டவருடைய காரியத்திலெல்லாம் உண்மையா இருப்பீங்க, ஆண்டவரை நேசிக்கிறது உண்மையா இருப்பீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அடுத்த வாரம் உங்கள் மச்சான் பொண்ணுக்கு ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம். எத்தனை பேர் உண்மையாக சர்ச்சுக்கு வருவீங்க? மாப்பிள்ள இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வச்சுருக்கீங்க, ஆண்டவருடைய நாள் அது, நான் போய் கர்த்தரை ஆராதிக்கணும், நான் கொஞ்சம் லேட்டாக வர முடிச்சுட்டு 10:30 மணிக்கு முடியும், 1 மணி நேரம் ட்ராவல், 11:30 மணிக்கெலாம் உங்கள் இதுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? பாஸ்டர்கிட்ட வந்து பாஸ்டர் எங்கள் மச்சான் பொண்ணுக்கு என்னது நிச்சயதார்த்தம், நான் போகணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதுலயே உண்மையா இல்லையே, பெருசுல எப்படி உண்மையா இருப்பீங்க? போக மாட்டியா? கண்ணில் ஒத்திக்கிறேன்ப்பா, கண்ணாடியை கழட்டிட்டு கண்ணிலேயே ஒத்திக்கிறேன். உண்மையாக சொல்கிறையா? அவ்வளோ பிடிச்சிருக்கு, போகமாட்டேன்ப்பா நீங்கள் சொன்னீங்கல்ல, எல்லாரும் சொல்லுங்களேன்பா. அப்படியே எல்லாரும் கிட்ட வரும்போது கண்ணில் குத்திடுங்க, உங்களெல்லாம் ஒத்திக்க மாட்டேன். ஐயா நிச்சயதார்த்தம் ஈவினிங், அதனால போக மாட்டியான். இவரை கண்ணில் குத்திக்கலாமா கண்ணில் ஒத்திக்கலாம்? நல்லா கவனிங்க. கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா கர்த்தர் நேசிப்பேன். ஆமென் ஆமென். சில சொல்லுங்க, பாஸ்டர் எவ்வளோ தூரம் கொண்டு போய் வச்சிட்டீங்க சர்ச்சை. யோ, மார்க்கெட்டுக்கே இதை விட 5 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் காய் வாங்க முடியும். வள்ளலாரில் இந்த முக்கில் இறங்குனா 1 நிமிஷம் ஆகலை அங்கே வந்து நடந்து வர்றதுக்கு. சில பாஸ்டர் ரொம்ப தூரம் போயிட்டு. எப்படி போயிட்டீங்க? சிலர் ஐயோ மேலே ஏறி வர முடியல, ஊடே மேலே தானே எப்பா. ஏப்பா என்ன ஏப்பா சொல்லு, வீடே எங்கே தான் இருக்குது? மாடியில் வீடு வச்சுட்டு மாடியில் சர்ச்சை வச்சா வரமாட்டேன். ஐயோ, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்தின் பேரில் என்ன ஆவான்? அதிகாரியாய். அல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த அன்பும் உண்மையும் ஒன்னா டிராவல் பண்ணும். பேசலாம். நீ கர்த்தருக்கு உண்மையா இருக்கு, சின்ன காரியத்தில் ஆரம்பிங்க, கர்த்தர் உங்களை அற்புதமா மாட்டி அப்படியே உயர்த்தி கொண்டு போற. கமெண்ட் பண்றாரு, என்னது நீ அன்பா இருக்கிறாய், நீ வாசிமா சீக்கிரம், நேசிக்கிறாய், அன்பா இருக்கிறாய், உண்மையா இருக்கிறாய், விசுவாசத்தில் லிசன், பொறுமை. எத்தனை பேருக்கு பொறுமை இருக்கு? கர்த்தர் தியத்தீரா சபையின் பொறுமையை பெருமையாய் பேசுகிறார். என்ன? எத்தனை பேர் வருஷ கணக்கா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்க? கமான் கமான் சொல்லுங்க. எத்தனை பேர் வருஷ கணக்கா ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க? கையை உயர்த்து, கையை உயர்த்து. வருஷ கணக்கா ஜெபிக்கிறேன் அப்படின்ற, நடக்கவே இல்லை. வருஷ கணக்கா ஜெபம் பண்றேன், இது காரியம் நடக்கல. கர்த்தரிடத்திலிருந்து 3 பதில் வரும். நல்ல கவனிங்க, உங்களுக்கு சொல்லி தரேன். இதுக்கு பேர் தான் பர்சிவியரன்ஸ், அதாவது நீடிய பொறுமை. என்ன பொறுமை? ஒரு காரியத்தை குறித்து நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா கர்த்தரிடத்திலிருந்து 3 காரியம் வரும். ஒன்று,
அமைதியாரு, இன்னும் கொஞ்சம் காலத்தில் வரும். ரெண்டாவது எஸ், ஓகே, தரேன், உனக்கு தந்துட்டேன். மூன்றாவது நோ, உனக்கு இல்லை. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் எதை உங்ககிட்ட கொடுத்தா கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால எஸ் ஐ வில் கிவ் யூ, நோ, மூன்று பதில்களை கர்த்தர் தருவார். உங்களுக்கு பதில் என்ன தந்திருக்கிறாரு? நோ சொல்லிட்டா கப்பு சுப்புன்னு விட்டுருங்க. இந்த பிள்ளைங்க, சில பிள்ளைங்க நோ சொன்னாலும் கேட்காது, அழுதுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி குழந்தை மாதிரி நீங்கள் அழுதிங்கன்னா ஆண்டவர் கம்முன்னு இருப்பார், நடக்கவே நடக்காது. நான் உங்களுக்கு நல்ல ஜெபம் சொல்லி தட்டுமா? ஆண்டவரே, என் விருப்பம் இதுவாக இருக்கு, உங்களுடைய சித்தமாக கடவுது. கையை வைத்து சொல்லுங்க, எப்படி ஜெபிக்கணும்? உங்களுடைய சித்தம். நல்லா எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, என்ன உங்களுடைய சித்தம்? சொல்லு தம்பி, உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆமென், ஆமென். ஏதோ ஒரு பொண்ணு மனசில் நினைச்சுக்கிட்டு, ஆண்டவரே இந்த பெண்ணைத்தான் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, சோ எனக்கு அதே. ஆண்டவர் சொல்லுவார் சில நேரம் நோ. ஏன்? வாலிப தம்பிமார் பாருங்கடா, என்ன நோம்பாரு. ஏன்? அது பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டா, இயேசு பற்றி தெரியாது அவளுக்கு, சபைனா என்னன்னு தெரியாது, பாஸ்டர்னா என்னன்னு தெரியாது, சோத்திரம்னா என்னன்னு தெரியாது. அவளை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு நீ என்ன செய்ய போற? அதனால்தான் பவுல் சொல்றாரு, பெண் எப்படிப்பட்டவளா இருக்கணுமா? எப்படிப்பட்டவா? ரட்சிக்கப்படுவதுதான் சரியான தகுதி. திருமணத்துக்கு ஏற்ற தகுதி என்ன தெரியுமா? முதல் தகுதி என்ன தெரியுமா? சொல்லுங்க தம்பிமார், சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கணும்வா? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட பொண்ணை பார்க்க போறேன்னு சொல்றீங்க? இல்லையே பாஸ்டர், பார்த்துட்டேனே. சிலர் அப்படி நினைக்கிறான், எனக்கு அது வருது. இப்போ பார்த்துட்டேனே. பார்த்துட்டாலும் விட்டுரு, கர்த்தர் உனக்கு ஏற்ற துணையை தருவார். விசுவாசிக்கவங்க ஒரு அல்லேலூயா. ஏன்பா நீ எல்லாம் அல்லேலூயா சொல்லிட்டு எனக்கு ஏற்ற துணை தான்றியா? ஆஹா, அற்புதமான ஒரு கமெண்டா இருக்கு. ஏற்ற துணையை தருவார். தருவாரா மாட்டாரா? ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ முதல்ல நீங்க பார்க்கும் போதே எப்படி பாருங்க, அவன் நல்லா படிச்சிருக்காளா, வெள்ளையா இருக்காளா, அப்புறம் சொல்லுங்க. இப்ப யாரும் என்னமோ சொன்னீங்க, நல்லா சம்பாதிக்கிறாளா, யாரோ சொன்னீங்க. ஆமா, நல்லா சம்பாதிக்கிறாளா, அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுறாளா? இடியட். எப்படி அவ எடுத்த உடனே இடியட் அப்படின்பா, அப்படி பேசுற. அப்படியா? நீங்க பார்த்து சொல்லுங்க, இந்த பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா? ஆமென். அதனால தான் எப்பவுமே நீ படிக்கும் போதோ அல்லது ரொம்ப சின்ன வயசுலேயோ தேர்ந்தெடுக்கும் போது தப்பா தேர்ந்தெடுப்ப. அதனால தான் லவ் பண்ணாதடான்னு சொல்றது. தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தப்பா எப்படி எடுப்ப? பார்வைக்கு அழகுள்ளவளா இருக்காளான்னு பார்ப்ப. ஆனா உள்ள என்ன இருக்குன்னு அவர் தான் பார்ப்பாரு. அதனால தான் பெரியவர்கள் பார்த்து அந்த குடும்ப சூழ்நிலை பின்னணி என்ன, எப்படி பொண்ணு பார்க்கணும், எப்படி மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு பார்த்து பெரியவங்களா பார்த்து நம்ம கலாச்சாரப்படி அது தேர்ந்தெடுப்பாங்க. இன்னைக்கு எப்படி? ஹையர் ஃபயர். எப்படி? கொஞ்ச நாள் வாழுவோம், பிடித்திருந்தால் திருமணம் செய்வோம். என்னையா கலாச்சாரம் அது? அப்ப பொறுமையோட காத்துரு, நீடிய பொறுமையோட காத்துரு. அல்லேலூயா. பாஸ்டர் 27 ஆயிருச்சு. 27 ஆனா என்ன, 28லயே கர்த்தர் முடிப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல 27லே முடிப்பாரு, 26ல கொண்டு போவாருன்னு நான் சொல்ல முடியாது. தோத்தனம். அப்போ நீடிய பொறுமை, எதுக்குனாலும் நீடிய பொறுமை இருக்கட்டும். நம்ம என்ன சொல்லிடுறோம்? பதறிடுறோம், பதறி பேசுகிறோம், நடக்கலையே, எப்படி பண்ணலையே, அப்படி. ஆனா தியத்தீரா சபைக்கு ஒரு அற்புதமான ஒரு குவாலிட்டி இருந்துச்சு. என்னதுங்க? பர்சிவியரன்ஸ், நீடிய பொறுமை. எல்லாம் சொல்லுங்க, நீடிய பொறுமை. எல்லாத்துலயும் நீடிய பொறுமை உள்ளவரா இருங்க. கர்த்தரை முறுமுறுக்காதீங்க, கர்த்தர் பேர்ல குறை சொல்லாதீங்க, கர்த்தர் பேர்ல வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் பேர் உங்களுக்கு ஒரு கசப்பும் வரக்கூடாது, ஒரு நாளும் வரக்கூடாது.
நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் என்ன பாட மாட்டேங்கிறீங்க? நன்றி உமக்கு நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி, நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே. எல்லாரும் சேர்ந்து. தீமைகளை நன்மையாய் மாற்றினீ, துன்பங்களை இன்பமாய் மாற்றினீ. தீமைகளை ஐயா தட்டி பாடு சேர்ந்து. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி, நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நல்லா கவனிங்க. இவர் இப்ப சொல், நான் சீக்கிரம் முடிக்கிறேன். அடுத்த கடைசியா வாசிமா. நீ முன்பு லிசன் சபையே கவனி, நீ முன்பு செய்த கிரியைகளை பார்க்கிலும் இப்ப நிறைய ஓடுற காலம் வந்துருச்சு, நிறைய கொடுக்கிற காலம் வந்துருச்சு. சபை கட்டணும். நான் உங்களுக்கு பியூரா சொல்றேன், ஒரு காசு கூட ஒரு பைசா கூட வெளியிலிருந்து நம்ம அங்க வெளிநாட்டுக்காரங்க கொடுப்பாங்க. பியூர் அண்ட் பியூர் ஹாஸ்பியன்ஸ். கையை தட்டு. நீங்க கொடுத்தது தான். ஒரு அல்லே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நீங்க தந்தது தான். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்போ இப்போ எப்படி கொடுக்க வேண்டிய காலம் வந்துச்சு? முன்ன கொடுத்தோம், சொல்லுங்க, முன்ன கொடுத்தோம், இப்போ நிறைய கொடுக்கிற காலம். ஆமேன். ஆண்டவர் கனி கொடுக்கிற செடியை தான் கட் பண்றாராம். எதை கட் பண்றாராம்? சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதை தான் ஆண்டவர் ரொம்ப கட் பண்ணி பியூர் பண்றாராம்? ஆமா, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 15ஆம் அதிகாரம் யோவான் அது சொல்றாரு. கனி கொடுக்கிற செடிகளை தான் கர்த்தர் என்ன பண்றாராம்? அது காஞ்சு போனது தீஞ்சு போனதெல்லாம் வெட்டி வெட்டி எடுப்பாரு. நீங்க என்ன இப்படி வெட்டிக்கிட்டு இருக்காரு? அதுக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? நிறைய கனிகளை கொடுப்பதற்கு. சொல்லுங்க, நிறைய கனிகளை கொடுப்பதற்கு. பிரதர், அதிக நெருக்கத்தை அனுபவிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு தெரியும், இந்த அதிக நெருக்கம் தான் அதிக கனிகளை கொடுக்க வைக்கும். அல்லேலூயா சொல்லலையா? ஐயா கொடுக்கணும் தான் நினைக்கிறேன், அதுக்குள்ள ஒரு ஃபீஸ் கட்டுற வேலை வந்துச்சு. ஆண்டவருக்கு தெரியும், ஃபீஸும் கட்ட வைப்பாரு, அதிகமா கொடுக்கறதுக்கும் வழிய தரப்பாரு. ஏன்னா அவர் அதிகம் முன்பு செய்த கிரியையிலும் இப்பொழுது அதிகம் கிரியை செய்ய வைக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் விசுவாசம் அறிக்கிடுங்க. என்ன முன்ன அப்பத்தை காட்டிலும் இப்போ நிறைய கனிகளை கொடுக்க வைப்பாரு. அப்ப கொடுக்கிறத பார்க்கலாம், இப்ப நிறைய கொடுக்க வைப்பாரு. அல்லேலூயா. கொடுப்ப வைப்பாரா மாட்டாரா? நான் விசுவாசிக்கிறேன், நீங்க நிறைய கொடுப்பீங்க. உங்களை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வைப்பாரு. ஆமென். ஆமா, தீர்த்தர சபை அப்படிப்பட்ட சபை. அது டெவலப் ஆயிட்டே வரணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கேரக்டர், குணநலங்கள், நம்முடைய பர்சிவியரன்ஸ், நம்முடைய தொடர்ந்தேர்ச்சியான நீடிய சாந்தம், பொறுமை எல்லாம் வளர்ந்துட்டே வரணும். எல்லாம் சொல்லுங்க, எப்படி வரணும்? எப்படி வரணும் சொல்லுங்க? வளர்ந்துக்கிட்டே வரணும். முன்ன 100 வார்த்தையில் கோபம் வந்துச்சுன்னா இப்போ 500 வார்த்தைக்கு தான் கோபம் வரணும். எப்படி? 100 வார்த்தை போட்டு திட்டி அந்தம்மா அமைதியாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டே இருக்க. 100 வந்தோடனே டப்பான்னு வெடிச்சு அது ஒன்று பயங்கரமா. நீடிய பொறுமை எப்படி இருக்கும்? கம்மன்னு இருக்கும். அவர் திட்டிச்சு வேஸ்ட் பாணி கம்முன்னு ஆயிடுவார். அப்புறம் தான் அவருக்கு வரைக்கும், ஐயோ தேவையில்லாமல் திட்டி விட்டுமே. நீ கூட கூட பேசினா அவர் நாயம்பர், இவர் ஒன்று பேய. அப்புறம் டேஷ் 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 எல்லாம் போட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா கர்த்தர் வேலை செய்ய மாட்டார். நீடிய பொறுமையா இருங்க. ஆமென். முன்ன ரொம்ப ஷார்ட்டா டெம்பர் ஆன, இப்போவோ நீடிய பொறுமை இருக்கு எனக்கு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கிரியை 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 கிரியையை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். வெறும் வார்த்தைகள் அல்ல, கிரியை. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை அல்ல
சொல்லுங்க. கிரியைகளை எதிர்பார்க்கிறார். ஆமென். கிரியை செய்கிற காலம் எது? அது எப்படி? முன்ன காட்டிலும் இப்ப 2 மடங்கு செய்யணும். சத்தமா? முன்ன காட்டிலும் இப்ப எத்தனை மடங்கு செய்யணும்? 2 மடங்கு. அல்லேலூயா. 1 மடங்கு. அல்லேலூயா. அதுக்கும் அல்லேலூயா. சரி, நேரம் இல்லை, முடிக்கலாமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை மட்டும் வாசிக்கலாம். இங்கே நான் அதை கண்டினியூ பண்றேன். வாசிக்கலாம். 27 வாசிப்பா, 26 வாசிப்பா. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ ஜாதிகள் மேல் அதிகாரம். அதை தான் சொல்ல வந்தேன் நான். We are going to rule the nation. யாரை கொண்டு கர்த்தர் ஆட்சி செய்வாராம்? மோடியை கொண்டா? ஸ்டாலினை வச்சா? வேதம் சொல்லுது you will rule. இந்த சத்தியம் இன்னும் ரொம்ப ஆழமானது. முழங்கால் தான் ஆளுகை செய்யும். எல்லாம் சொல்லுங்க, முழங்கால் தான். இந்த சபை, நேற்று என்னுடைய நண்பரோடு பேசிக்கொண்டிருந்தேன், பாஸ்டர் ரவிச்சந்திரன் கூட. சொன்னார் இரவு. நான் கேட்டேன், என்னையா சனிக்கிழமை போய் இரவு ஜெபம் வச்சிருக்கீங்க? இரவு ஜெபம் நடத்தி காலையில் 6 நடத்தி, நீங்கள் வேற இன்னைக்கு ராத்திரி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் நாங்கள் 6 போனோம்னா சும்மா தீயா இருக்கும் அப்படிங்கிற. எப்படி இருக்கும்? ராத்திரி ஜெபம் 1 மணி வரைக்கும் நடக்குது. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல 9 மணிக்கு 6 எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. எல்லாம் நான் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஆண்டவரே, ஜெபிக்க 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 தான் எங்கள் சபையில் ஒரு தீ எழும்ப போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. கையை வைத்தி சொல்லுங்க அல்லேலூயா. கையை வைத்தி சொல்லுங்க அல்லேலூயா. முழங்கால் தான் இந்த தேசத்தை ஆள போகிறது. முழங்கால் தான் இந்த தேசத்தின் சாபங்களை மாற்ற போகிறது. கையை வைத்தி சொல்லுங்க. ஆளுகை செய்கிறவனுக்குள்ள சகல அதிகாரத்தையும் இங்கே கர்த்தர் தருகிறார். எந்த சபை மேற்கொள்ளுகிறதோ ஜெயிக்கணும். கையெழுத்தி சொல்லுங்க, ஜெயிக்கணும். எதை ஜெயிக்கணும்? பிரச்சனைகளை, உங்களுக்கு மனசுல தோன்றதெல்லாம் சொல்லுங்க. பிரச்சனைகளை, சாபத்தை, பிசாச ஜெயிக்கணும். ஆனா சபை என்ன பண்ணுது? நான் உண்மையா சொல்றேன், மன திறந்து சொல்றேன், சபையே உன்னை பார்த்து சொல்றேன், நீ ரொம்ப வேஸ்ட். ஏன் தெரியுமா? ஒரு தலைவலி வந்தா கூட உனக்கு ஜெபம் பண்ண தெரியல. அன்னைக்கு யாரையும் பார்த்து கேட்டுட்டு இருந்தேன், ஏன் நீ தலையில கை வச்சு ஜெபம் பண்ணல? பேய் ஆடுதுன்னா பேய் ஓட்டுறதுக்கு என்னங்க தகுதி? ஏமா அங்க கவனி, உங்களுக்கு தான் சொல்லி தரேன். பேயை ஓட்டுறதுக்கு என்ன தகுதி? விசுவாசம், ஜெபம் பண்ணோம். இது 2மே செய்றீங்களா இல்லையா? செய்றீங்க. ஆனா ஏன் பேய் வந்தா மட்டும் பயப்படுறீங்க? ஐயோ அது பேய் பிரதர், உடனே போன் அடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களா நடக்கும் அடையாளங்களே அவனை. மார்க் 16:17, 16:16, லூக்கா 10, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அழகா லைனா சொல்லப்பட்டிருக்கு. இல்ல சொல்லுங்க, சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு. சொல்லுங்க, எனக்கு. சபைக்குன்னு பொதுவா சொல்லாத. யாருக்கு? தங்கச்சி சொல்லிட்டா, எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரச்சனை வந்தா நீ ஜெபம் பண்ணாதான் கேட்கும். நான் ஜெபம் பண்ண கேட்காதுன்னு சொல்லல, கேட்கும். ஆனா அதை விட நீ ஜெபித்து பார், ஜெயம் பெறுவாய். கையை வைத்து சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாற்றுகிறார். சொல்லுங்க, விசுவாசமும் செயல்பாடும் என்னை ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாற்றுகிறது. கையை வைத்து சொல்லுங்க, ஆமென். நீங்க ஜெயம் பெறணுமா இல்லையா? எல்லாரும் எழுப்பி நிற்கலாம்.